100 நாள் வேலையில் முழு சம்பளம் வெளியான மகிழ்ச்சி தகவல். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலை குலத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையிலே வேலை நாட்கள் என்பது அதிகப்படுத்தப்படுமா, முழு சம்பளம் என்பது கைகளிலே கிடைக்குமா, இப்போ கொடுக்கக்கூடிய சம்பளம் என்பது அன்றாட செலவினங்கள் கூட பத்த மாட்டேங்குது அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு கருத்தாகவே இருந்து கொண்டு இந்த 100 நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க மத்திய அரசுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு வேலை. அதன் காரணமாக மத்திய அரசு முடிவு செய்தால் மட்டும்தான் 100 நாள் வேலையிலே சம்பளம் என்பது அதிகப்படுத்த முடியும். அதற்குத்தான் விவசாய சங்கத்தினர் ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. வருடத்திற்கு 200 நாட்கள் வேலை என்பது கொடுக்க வேண்டும். இந்த 100 நாள் வேலையை 200 நாட்களாக மாற்றம் செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு சம்பளம் என்பது 600 ரூபாயாக உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக விவசாய சங்கத்தினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து கோரிக்கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கோரிக்கைகள் என்பது மத்திய அரசின் சார்பாக பரிசீலனை செய்யப்படுமா அப்படின்னு பார்த்தா அதற்கும் வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு காலத்திலே 294 ரூபாய் சம்பளமாக இருந்தது. அதுக்கப்புறம் 319 ரூபாயாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மத்திய அரசு உயர்த்தினாங்க. இப்ப மறுபடியும் 336 ரூபாயாக சம்பளம் என்பது உயர்த்தப்பட்டது. இந்த சம்பளம் இனி வரக்கூடிய நாட்களிலே ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது சட்டமன்றத்தில் வருவதன் காரணமாக. ஆனால் 600 ரூபாயோ 500 ரூபாயோ சம்பளம் என்பது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் என்பது கிடையாது. அதாவது மத்திய தணிக்கை குழுவுமே நம்ம தமிழகம் மட்டுமல்ல மற்ற மாநிலங்களிலுமே ஆய்வுகள் நடத்தினாங்க. அந்த 100 நாள் வேலைக்கு மட்டும் ஆய்வுகள் நடத்தி அவர்களுமே ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. 100 நாள் வேலையில் நம்ம கொடுக்கக்கூடிய சம்பளம் என்பது மக்களுடைய அன்றாட செலவினங்களுக்கு கூட பத்த மாட்டேங்குது. அதனால் சம்பள உயர்வு என்பது கண்டிப்பாக 100 நாள் வேலையிலே வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் மத்திய தணிக்கை குழுவுமே ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தாங்க. இருந்த போதிலுமே மத்திய அரசு வருடத்திற்கு வரும் நிதியை குறைத்துக் கொண்டே இருக்கிறது. அதன் காரணமாக 100 நாள் வேலையிலே அதிகப்படியான சம்பளம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் தற்சமயம் என்பது கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். ஆனால் தமிழக அரசு 100 நாள் வேலையை 150 நாட்களாக மாற்றி கொடுப்பதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதற்குரிய வேலைகளைத்தான் தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளுமே ஒரு புறம் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க.